ஹலோ கைஸ், ஜென்3 ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓலா எஸ்1 ப்ரோ ப்ளஸ் 5.3 கிலோவாட்டை தவிர மற்ற எல்லாமே டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5.3 கிலோவாட் பாரத் பேட்டரியா இருக்கிறனால டிலே ஆகுது. ஆகஸ்ட் மந்த்ல இருந்து டெலிவரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. திருச்செங்கோட்டில் இருக்க ஓலா எலக்ட்ரிக் ஷோரூமுக்கு போயிருந்தேன். இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஓலா எஸ்1 ப்ரோ ஜென்3யும் ஓலா எஸ்1 எக்ஸ் ஜென்3யும் நிறைய மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல அதிகமாக வச்சிருந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா எஸ்1 எக்ஸ் தான் அதிகமாக வச்சிருந்தாங்க. மக்கள் அதிகமாக எஸ்1 எக்ஸ் தான் போவாங்க போல. வண்டியை நேரில் பார்க்கும்போது எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. அதுல ஒரு சில விஷயம் வந்து டவுன் கிரேடும் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான் அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க. டவுன் கிரேட் எதுவுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ணது மோட்டரோட ஷேப்பையுமே கொஞ்சம் மாத்திருக்காங்க. சேம் அதே 11 கிலோ வாட் தான். பட் எம்சியூ கூட வரனால இந்த ஒயரோட கலரு அண்ட் பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. பின்னாடிகள்கிட்ட பார்த்தோம்னா நம்ம உடனே நோட்டீஸ் பண்றதே அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் தான். செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. செயினோட நாய்ஸ் எதுவுமே வரல. ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்ல ஏதோ டைப் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு எனக்கும் தெரியல. அதனால ஸ்கிரீன்ல போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் நல்லா மொத்தமான செயின் ஸ்ப்ராக்கெட் தான். ஒரு 150cc பைக்ல கொடுக்குற மாதிரி மொத்தமா தான் இருக்கு. 200cc கொடுக்குற அளவுக்கு மொத்தமா இல்ல. அதோட ஒரு சைஸ் கம்மியா தான் இருக்கு. ஓலா எஸ்1 ப்ரோ ஜென்2 ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் அந்த பெல்ட் கவர் வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. நம்ம கையில பிடிச்சி ஆட்டணும்னா ஆடும். அதே மாதிரி தான் இதுலயும் ஆடுது. அண்ட் சீட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஓலால எல்லாம் சாஃப்டா இருக்கும். இது கொஞ்சம் மீடியம் சாஃப்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வண்டி ஓட்டுறவங்க அந்த பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக அது ஒரு மாதிரி ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. அடுத்த முக்கியமான ஒரு சேஞ்ச்னா இந்த பின்னாடி இருக்க கைப்பிடி இருக்க கிராப் ரயில் தான் ரொம்ப பிரீமியமா கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் எதுல மேட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இப்பதான் ஒரு நல்ல டிசைன் கிராப் ரயிலுக்கு அவங்க அடாப்ட் ஆயிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ரொம்ப பிரீமியமாவே இருக்கு. மூவைஸ் ஃபீச்சர்ஸ் இதுல வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் கொடுக்கல. ஆல்ரெடி நம்ம வண்டிக்கு வந்த பீட்டா வெர்ஷன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. நம்ம மத்த வண்டியில இல்லாத மாதிரி ஆல் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ரைடிங் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா டிஏவி மோடு, ஈஸி பார்க்கு, சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டு ஓட்டுறது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டர்போ பூஸ்ட் கமிங் சூன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பவர் நமக்கு தேவைப்பட நேரத்துல கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்1 ப்ரோ ஜென்3 வண்டியில ஏபிஎஸ் கிடையாதுங்க. பட் ஆனா ரியர் ஏபிஎஸ் வந்து கமிங் சூன் சொல்லி போட்டிருக்காங்க. லான்ச் ஈவென்ட்ல ஒரு ஏபிஎஸ் தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஃப்ரண்ட் பிரேக்ல தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆனா ரியர் ஏபிஎஸ் தான் கமிங் சூன் சொல்லி போட்டிருக்காங்க. ரியர் ஏபிஎஸ் தான் கொடுப்பாங்க போல. மத்தபடி மூவைஸ் சைடு எந்த டிஃபரன்ஸுமே இல்லைங்க. பட் ஆனா சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து நமக்குலாம் 5.00 பீட்டா 1ல இருக்கும். ஜென்3 ஸ்கூட்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 5.6.0 அந்த வெர்ஷன்ல இருக்கு. அதாவது ஸ்டேபிள் வெர்ஷன்லயே இருக்கு. புது ஸ்கூட்டருங்கிறனால ஸ்டேபிளான வெர்ஷன்ல கொடுப்பாங்க போல. இவ்வளவுதான் கைஸ், மூவை சைடு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் திருச்செங்கோடு ஷோரூமுக்கு போன டைம்ல பிளாக் கலர் இருந்துச்சு, சில்வர் இருந்துச்சு, ப்ளூ கலர் இருந்துச்சு. எல்லாமே ஓலா எஸ்1 ப்ரோ 3rd ஜென் தான். இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இந்த 3 கலர் எஸ்1 ப்ரோ வண்டியும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா பேனல் கேப்ஸ் அங்கங்க இருக்கு. பட் ஆனா பில்ட் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஜென்2ல இருந்த மாதிரி ஜென்1ல இருந்த மாதிரி பிளாஸ்டிக் பேனல்ஸ் எல்லாம் அமுத்துனா ஆடுறது அந்த இதெல்லாம் எதுவுமே இல்ல. பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம பிரஸ் பண்ணோம்னா அமுங்காத மாதிரி ஆடாத மாதிரி சீப்பான ஒரு ஃபீல் கொடுக்காத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹார்டாவே கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டியில நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. டேஷ்ல இருக்க பட்டன் சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ், ஹைப்பர் இந்த மாதிரி மோடு மாத்துவோம். அது வந்து எலக்ட்ரிக் லோகோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை அந்த லோகோ சேஞ்ச் பண்ணிட்டு எம்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் வண்டியில் இருக்க மொத்த சேஞ்சஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு டவுன் கிரேடும் பண்ணிருக்காங்கன்ட்டு. அது என்னன்னா டயர் சைஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 110க்கு 70க்கு 12 இருந்துச்சு. இப்போ வந்து 90க்கு 90க்கு 12 இருக்குது. அதாவது ஓலா எஸ்1 எக்ஸ்ல இந்த டயர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க 90க்கு 90. அந்த டயர் தான் இப்போ ஓலா எஸ்1 ப்ரோ ஜென்3 ஸ்கூட்டர்ஸ்ல எல்லாம் கொடுக்குறாங்க. பார்க்கும்போது நமக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் ஆனா பவர் டெலிவரியில் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓலா எஸ்1 எக்ஸ் ஜென்2ல ஆல்ரெடி 90 டயர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரஃபான ரோட்லயும் ஓட்டி பார்த்திருக்கேன். அந்த டயர்ல பெருசா நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஸ்டேபிலிட்டியுமே நல்லா தான் இருக்கு. பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஒரு டயர்ல ஹைட் அதிகம் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ்னா ரஃபான ரோட்ஸ்லயும் பேட் ரோட்ஸ்லயும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் அடி வாங்காது. எதனால டயர் ஹைட் வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கனால அந்த இம்பாக்டை டயருமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா கார்னரிங் எபிலிட்டி வந்து இந்த டயர் சேஞ்ச் பண்ணதுனால குறைஞ்சிருக்கு. மோசமான ரோட்ல ஓட்டும் போது சஸ்பென்ஷனுக்கு ஆகிற இம்பாக்ட் வந்து குறைஞ்சிருக்கும். நமக்கு ஆகிற இம்பாக்ட்டுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சஸ்பென்ஷன் கொஞ்சம் அடி வாங்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓலா எஸ்1 எக்ஸ் ஜென்3 4 கிலோவாட்டுங்க. இதுல மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட்னா ஹப் மோட்டர்ல இருந்து மிட்ரே மோட்டருக்கு போனது. ஏன்னா ஹப் மோட்டர் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்காது. அதிக ரேஞ்சுமே நமக்கு கொடுக்காது. மிட்ரே மோட்டர் போனதுனால அதிக ரேஞ்ச் நம்ம இந்த வெர்ஷன்ல எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பேட்டரியோட கம்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த இடத்துல மோட்டர் இருக்கு. என்னதான் எஸ்1 ப்ரோ ஜென்3ல 11 கிலோவாட் மோட்டர் கொடுத்தாலும் எஸ்1 எக்ஸ் ஜென்3ல 7 கிலோவாட் மோட்டர் கொடுத்தாலும் ரெண்டுமே பார்க்கறதுக்கு சிமிலரா தான் இருக்கு.
ரெண்டுமே எம்சி வந்து இன்டெகிரேட்டடா தான் வருது. ஹப் மோட்டர்ல இருந்து மிட் டிரைவ் மோட்டர் சேஞ்ச் பண்ணதுனால ரிம்மோட ஸ்டைலுமே மாத்திருக்காங்க. அண்ட் அங்கங்க ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா. அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு லுக்குக்கு. S1X Gen 2 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி வீல் இருக்க ஃப்ரேமு கிட்ட ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். அது வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மெட்டல் ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வீல் மவுண்ட் ஆகிற அந்த ஃப்ரேமு எல்லாமே பாத்தீங்கன்னா S1 Pro ஸ்கூட்டர்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. இதுலயுமே சைன்ஸ் பாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா S1 Pro சைன்ஸ் பாக்கெட் சைஸை பார்க்கும்போது இது சின்னதா தெரியுது. சைனோட சைஸ் இல்ல, சைனோட டீத் சைஸ் வந்து சின்னதா தெரியுது. சைனோட மொத்தம் வந்து சேமா தான் இருக்கு. டூத் மட்டும் தான் கம்மியா இருக்கு. இதுலயுமே பெல்ட் கவர் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டுனா ஆடுது Gen 2ல இருக்கிற மாதிரியே தான். கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து வீக்கா தான் இருக்கு. பட் ஆனா இந்த ரெண்டு Gen 3 ஸ்கூட்டர்ஸ்லயுமே உள் சைடு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் இருக்கும் அந்த அதே மாதிரி கவர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள் சைடு வந்து ஓப்பனா இருக்கும். இப்போ வந்து உள் சைடும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைடு பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரல. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஒரே ஒரு சேஞ்ச் டேஷ்போர்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த மோடு பட்டனு, அந்த ஷாக் பட்டனுக்கு பதிலாக M பட்டன் கொடுத்துருக்காங்க. S1 Pro Gen 3ல இருக்க மாதிரி S1X Gen 3லயுமே சீட் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரைடர் வந்து அந்த பொசிஷன் விட்டு போகாத மாதிரி ஓரளவுக்கு ஸ்லைடிங்கா கொடுத்துருக்காங்க. நான் இப்ப காமிச்ச ரெண்டு வண்டியுமே கஸ்டமர் ஆல்ரெடி புக் பண்ணி வந்திருக்க வண்டி. ஸோ அதனால என்னால் ஓட்டி பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே டெலிவரியில தான் அவன் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. டெஸ்டே வந்து வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்மளால ஓட்டி பார்க்க முடியல. நமக்கு தெரிஞ்சவங்களும் ஆல்ரெடி ஓலா ஸ்கூட்டர்ஸ் வச்சிருந்ததுனால புது வெர்ஷன் யாரும் வாங்கலீங்க. இருந்தாலும் 2-3 பேர்த்திட்ட கேட்டிருக்கேன். 2 Gen 3 ஸ்கூட்டர்ஸுமே ரேஞ்ச் டெஸ்ட் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும். S1 Pro Plus 4 kW மாடல் டெலிவரிலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 5.3 kW மாடல் மட்டும் தான் லேட் ஆகுது. பாரத் பேட்டரியா இருக்கிறனால ஆகஸ்ட் மந்த் டெலிவரி சொல்லியிருக்காங்க. S1 Pro Plusல 13 kW மோட்டர் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இல்லாத மாதிரி அதிக பவர்ல கொடுக்குறாங்க. மோட்டரோட சவுண்டுமே அதிகமா வர மாதிரி சொன்னாங்க. அதாவது ஏத்தர்ல இருக்க மாதிரி. நம்ம த்ராட்டில் கொடுத்தோம்னா அந்த மோட்டரோட ரா சவுண்ட் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே என்னங்கிறது அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். இதுக்கு மேல வண்டி புக் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு ஓவர் வியூ தான். வண்டி லான்ச் ஈவென்ட்ல காட்டின மாதிரியே அப்படியே தான் வந்திருக்குதான்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. கூடிய சீக்கிரம் இந்த 2 ஸ்கூட்டர்ஸோட ரேஞ்ச் டெஸ்ட் போடுறேன். எப்பப்பெல்லாம் பய சொல்றேன்னா எனக்கு ஏன் சிரிப்பு வருதுன்னு தெரியல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.